200க்கும் மேற்பட்ட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்கள் உள்ளன. எல்லா பேட்டர்ன்களையும் மனப்பாடம் செய்ய நாம் ஒன்றும் யுபிஎஸ்சி தேர்வு எழுதப் போவதில்லை. ஓபன், ஹை, லோ, க்ளோஸ் ஆகியவற்றை எவ்வாறு கணிப்பது என்பதை நாம் தெரிந்து கொண்டா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்களின் பெயர்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொன்று இன்டெசிஷன். எனவே இந்த 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கேண்டில்ஸ்டிக் தான் இதுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் மிகவும் முக்கியமானது. பாருங்கள், பேட்டர்ன் முக்கியமல்ல, அது எங்கே வருகிறது என்பதுதான் முக்கியம். மார்போசு கேண்டில் உருவாகிருங்க. இப்போது பெயரால் என்ன பயன்? அப்புறம் மார்போசு. நமக்கு பெயர்ல அக்கறை இல்ல, பெயர்களை நீக்குவதுதான் நமது வேலை. எனவே இப்போது நமக்கு பெயருடன் எந்த சம்பந்தமும் இல்ல. சார், நாம் அனைவரும் பல வகையான கேண்டில் ஸ்டிக்ஸ்களை பார்த்திருக்கிறோம், புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்று நாம் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பல பேட்டர்ன்ஸ்களை படிச்சிருக்கிறோம். அதனால் இப்போது சற்று குழப்பமாகவும் இருக்கிறது. அந்த தெளிவு இல்ல. பலர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பார்க்கறாங்க, ஆனா விலை அதற்கேற்ப செயல்படுவது ஏன் அப்படி நடக்கிறது? எங்களுக்காக கேண்டில் ஸ்டிக்ஸை இன்னும் எளிமைப்படுத்த முடியுமா? பாருங்கள், விஷயம் என்னவென்றால், நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி ஏதேனும் புத்தகம் படித்தாலோ அல்லது எங்கு தேடினாலும் அங்கே 200க்கும் மேற்பட்ட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் உள்ளன. சரிதானே? 200க்கும் மேல். ஆமா, நாம் எல்லா பேட்டர்ன்ஸ்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டிய யுபிஎஸ்சி தேர்வு எதையும் எழுத போவதில்லை. எனவே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னின் அடிப்படை என்னவென்றால், விலை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது, எவ்வளவு உச்சம் மற்றும் எவ்வளவு சரிவை அடைகிறது என்பதுதான். மேலும் அந்த ஓபன், ஹை, லோ, க்ளோஸ எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் தெரிந்து கொண்டா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்களின் பெயர்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டி இருக்காது. சரியா? முதல்ல 3 வகையான கேண்டில் பேட்டர்ன்ஸ் உள்ளன, இல்லையா? இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று புல்லிஷ். அதாவது புல்லிஷ் என்றால் அன்று வாங்குதல் அதிகம் நடந்துள்ளது. அன்று அந்த மணி நேரத்துல, அந்த அமர்வுல நீங்க 1 மணி நேர சார்ட்ட பாக்குறீங்கன்னா அது 1 மணி நேர கேண்டில். அந்த 1 மணி நேரத்துல வாங்குதல் நடந்துள்ளது. ஒரு நாள் சார்ட் என்றா அன்று வாங்குதல் நடந்துள்ளது. ஒரு வார சார்ட் என்றா அந்த வாரத்துல வாங்குதல் நடந்துள்ளது. இதுதான் புல்லிஷ் பேட்டர்ன். இன்னொன்று பேரிஷ். இதற்கு நேர் மாறானது. சரியா? அதாவது இந்த நேரத்துல விற்பனை நடந்துள்ளது. மற்றும் இன்னொன்று இன்டிஃபிஷன். அதாவது விற்பனையோ அல்லது வாங்குதலோ நடக்கவில்லை. அன்று சந்தையில இருப்பவர்களால் சந்தை மேல செல்லுமா அல்லது கீழே செல்லுமா என்று தீர்மானிக்க முடியவில்லை. எனவே இந்த 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்களையும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த 3 கேண்டில்ஸ்டிக்கள் தான் அடிப்படை என்று புரிந்து கொள்ளுங்கள். சரியா? இவை எப்படி உருவாகின்றன தெரியுமா? நீங்கள் எந்த கேண்டில் பேட்டர்னை பார்த்தாலும் அதுல 4 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு, சந்தை எங்க ஆரம்பிச்சது. அடுத்தது, சந்தை எவ்வளவு உச்சத்தை அடைந்தது. மற்றொன்று, அன்றைய குறைந்தபட்ச விலை மற்றும் அன்றைய முடிவுகளை. விலை ஒரு நாள்ல இந்த 4 விஷயங்களை தான் செய்யும். இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. விலைக்கு 4 பரிமாணங்கள் மட்டுமே உள்ளன. சரியா? 5வது என்று எதுவும் இல்லை. எனவே இந்த 4ஐயும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் கேண்டில் ஸ்டிக் பற்றிய குழப்பம் அது எப்போதும் நீங்கிவிடும். சரியா? சரி, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டு அதன் மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். சரிதானே? விலை இங்கே தொடங்குது. விலை இந்த உச்சத்தை எட்டியல. விலை இங்க முடிவடைஞ்சது. சரிதானா? அப்படி என்றால் இந்த நாளில் இது தொடக்கவே. இது உச்ச விலை மற்றும் இது முடிவு நிலை. சரிதானே? மேலும் இந்த தொடக்க விலையே குறைந்த விலையாகவும் இருந்தது. சரி. சரிதானே? அப்படி என்றால் இந்த நாளில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று நினைக்கிறீர்கள்? வாங்குபவர்களா அல்லது விற்பனையாளர்களா? வாங்குபவர்கள் தான் சார். வாங்குபவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். எனவே இது ஒரு வாங்குதல் அல்லது புல் டே ஆகும். சரிதானே? இப்போது இதை பாருங்க. நான் ஒரு கேண்டில் ஸ்டிக் வரையவே. சரி, இங்கே தொடங்குகிறது. இது குறைஞ்ச விலை. இது உச்சத்தை எட்டுகிறது. இது முடிவு விலை. இத பாருங்க. ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரே மாதிரிதான். இப்போது உங்களுக்கு என்ன புரிய வேண்டும்? இதன் பெயர் ராம், ஷியாம், கன்ஷியாம், மோகன், பப்பு என்று எதுவாக இருந்தால் என்ன? அதனால எந்த பயனும் இல்ல. அன்று என்ன நடந்தது என்பது உங்களுக்கு புரிந்துவிட்டதென்னமா? சரிதானா? இப்போது உங்களுடன் மற்றொரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன். விலை இங்க தொடங்குகிறது. இங்கிருந்து மேல செல்கிறது. இங்கே முடிவடைகிறது. தொடக்க விலை கிட்டத்தட்ட குறைந்த விலையாகவே இருக்கிறது. மேலும் முடிவு விலை உச்ச விலைக்கு சமமாக இருக்கிறது. அப்படி என்றால் அன்று என்ன நடந்தது? சார், வாங்குதல் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. ஒரு வகையில இது மாறுபூச கேண்டில் ஆகிவிட்டது. பெயரில் என்ன இருக்கிறது? மாறுபூசி என்று சொன்னால் மட்டும் போதுமா? நமக்கு பேர்ல அக்கறை இல்ல. பேரை தவிர்த்து விட்டு பார்ப்பதுதான் நமது வேலை.
எனவே அன்று இந்த கேண்டில் உருவானது. சரிதானே? இந்த கேண்டிலின் அர்த்தம் என்னவென்றால் வாங்குதல் மிக வலுவா இருந்தது. சரிதானே? இப்போது இதன் பெயரை நீங்கள் மாறுபூசுன்னு சொன்னீங்க. எனக்கு அதன் பெயர் என்னவென்று கூட தெரியாது. ஆனா அன்று என்ன நடந்தது என்பது எனக்கு தெரிஞ்சு விட்டது. சரி, இப்போது மற்றொரு உதாரணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். விலை இங்கு தொடங்குகிறது. தொடக்கம். விலை கீழ செல்கிறது. ஒரு குறைந்த விலையை உருவாக்குகிறது. பிறகு விலை மேல செல்கிறது. ஒரு உச்ச விலையை உருவாக்குகிறது. மேலும் கிட்டத்தட்ட அதன் தொடக்க விலைக்கு அருகிலேயே முடிவடைகிறீங்க. அல்லது தொடக்க விலையை விட அதிகமாக முடிவடைகிறது. அப்படியென்றால் அன்று விலையில் என்ன நடந்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா? சார், ஒரு சிறிய ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது ஒவ்வொரு புள்ளியும் சரியாக புரிந்து கொண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. விற்பனையாளர்கள் ஆதிக்கம் செலுத்த முயன்றனர் சார். ஆனா மீண்டும் வாங்குதல் தொடங்கியது. எனவே வாங்குபவர்கள் விலையை மீண்டும் மேல கொண்டு சென்றனர். ஆனா எந்த கேண்டில் உருவானது? சார், ஹேமர் கேண்டில். புல்லிஷ் கேண்டில். பிறகு ஹேமர், புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் உருவாரி அல்லவே. இங்கே பாருங்கள், இந்த வகையான கேண்டில் உருவாகும். சரிதானா? இது உச்ச விலை, இது குறைந்த விலை, இது தொடக்க விலை மற்றும் இது முடிவு விலை. சரிதானே? எனவே இது புல்லிஷ் கேண்டில். அன்று புல்ஸின் ஆதிக்கம் இருந்தது என்பது நேரடியாக தெரிகிறது. வாங்குபவர்கள் வலுவான கொள்முதல் செய்துள்ளனர். சரிதானே? எனவே இப்போது நமக்கு பெயரால் எந்த பயனும் இல்ல. சரியா? இப்போது இங்கே பாருங்கள், மற்றொரு நிகழ்வை பற்றி பேசுவோம். விலை இங்க தொடங்கிலிடுது, மேல செல்கிறது, பிறகு இங்கே முடிகிறது. ஆம். சரி, மற்ற ஓக்கம் லோ சமமாக உள்ளது. எனவே இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இப்படி உருவாகிறது. இந்த வகையான கேண்டில் உருவாகிறது. சரி. அதாவது அன்று வாங்குதல் நடந்துள்ளது. ஆனால் சிறிது விற்பனையும் நடந்துள்ளது. அதாவது முழுமையான ஆதிக்கம் இல்லை. சரிதானே? எனவே இதுதான் கேண்டில் ஸ்டிக். இப்போது நீங்கள் பேரிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் ஆகியவற்றில் அது ஓப்பன் ஆகும்போது எவ்வளவு தூரம் மேலே செல்ல முடியும் என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். அது அதன் அதிகபட்ச விலைக்கு எவ்வளவு நெருக்கமாக முடிகிறதோ, முடிவு விலையானது அதிகபட்ச விலைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. அது அவ்வளவு வலுவான புல்லிஷ் கேண்டில். சரிதானே? எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள். புல்லிஷ் கேண்டிலுக்கு ரேஞ்ச் நன்றாக இருப்பதும், முடிவு விலை அதன் அதிகபட்ச விலைக்கு அருகில் இருப்பதும் அவசியம். அப்போதுதான் அது புல்லிஷ். இது முடிஞ்சது. இப்போது நமக்கு பெயரால் எந்த பயனும் இல்ல. சரிதானா? இப்போது நீங்க சொல்லுங்க, இந்த புல்லிஷ் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில். நாம் ஏற்கனவே சப்போர்ட் பற்றி படிப்போம். பிறகு ரெசிஸ்டன்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா? சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பற்றி படித்தோம். எனவே சப்போர்ட்ல வாங்குபவர்கள் இருப்போட இல்லையா? அவர்கள் தேவையை உருவாக்குகிறார்கள். எனவே இந்த புல்லிஷ் கேண்டில் சப்போர்ட்டில் வந்தா அது சக்தி வாய்ந்ததா? அல்லது ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா சக்தி வாய்ந்ததா? சப்போர்ட்ல வந்தா சக்தி வாய்ந்தவங்க. எனவே இப்போது பாருங்கள், புல்லிஷ் கேண்டி சப்போர்ட்ல வந்தா அது சக்தி வாய்ந்தது. சரிதானே? எனவே எந்த கேண்டிலை எங்க பார்க்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த புல்லிஷ் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ உடைத்தா அது சக்தி வாய்ந்தது. ஆனால் நாம் பார்த்தபடி எஸ்ஆர் ஃபிளிப் நடக்க வேண்டும் இல்லையா? அப்போது அது ஒரு வகையில சப்போர்ட்டாகவே மாறிவிடும். எனவே நாம் புல்லிஷ் கேண்டில சப்போர்ட்டில் தேட வேண்டும். சரி, இப்போது நான் உங்களுக்கு டவ் வரைபடத்தை வரைஞ்சு காட்டுகிறேன். இங்கிருந்து பிரேக் அவுட் நடந்தது. அப்படியானால் இங்கே நமக்கு எந்த வகையான கேண்டில் தேவை? சார், புல்லிஷ். புல்லிஷ். இந்த ட்ரெண்ட் மேல் நோக்கி செல்கிறது. இங்கே எந்த வகையான கேண்டில் தேவை? புல்லிஷ். புல்லிஷ். இங்க புல்லிஷ் கேண்டில்கள் வருவது நின்றிருப்ப. அதன் பொருள் என்ன? ட்ரெண்ட் மாறப் போகுது. அல்லது மொமெண்டா? மொமெண்டம் குறைஞ்சு வந்துச்சு. எனவே பாருங்க, ஒருவேளை நமக்கு இது போன்ற கேண்டில்கள் கிடைத்தா அது நல்லது. சரிதானே? அதன் பொருள் தொடர்ச்சி என்பதாகும். இப்போது கேண்டில்களின் அளவு பாருங்க. இவை அனைத்தும் பாசிட்டிவ் கேண்டில்கள் தான். சரி. ஆனா மெழுகுவர்த்தியின் அளவு சிறியதாகி வருகிறது. மேலும் மேலிருந்து விற்பனை வருவதை காணலாம்.
சரி, இவை அனைத்தும் நேர்மறையான மெழுகுவர்த்திகள். அனைத்தும் இங்கே முடிவடைந்துள்ளன. அனைத்தும் இங்கே மேலே முடிவடைந்துள்ளன. ஆனா பாருங்க, முடிவு நெருங்க நெருங்க அது கீழ்நிலைக்கு வருகிறது. இல்லையா? ஏற்றம் மெழுகுவர்த்தி இருக்கும்போது அதன் முடிவு எப்போதும் உயர்நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் என்ன சொன்னேன்? ஆம். அது கீழ்நிலைக்கு வர வர இந்த ஏற்றத்தின் வலிமை பலவீனம் அடையுது. சரிதானே? சரி. எனவே இப்போது நமக்கு வேறு எந்த பெயரும் தேவையில்ல. போக்கோடு சேர்ந்து மேல் நோக்கிய போக்கோடு ஆதரவு நிலையில் ஏற்ற மெழுகுவர்த்திகள் கிடைக்கும் வரை எல்லாம் சரியாக இருக்கும். சரி. சரிதானே? நாம் வலிமையத்தான் பின்பற்ற வேண்டும். சந்தையில வலிமை இருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்வோம். வாங்குபவர்கள் சுறுசுறுப்பாக உள்ளனர். போக்கு மேல் நோக்கி உள்ளது. ஆதரவு நிலையில் ஏற்ற மெழுகுவர்த்திகள் கிடைக்கின்றன. ஆனால் மெழுகுவர்த்திகளின் நகர்வுகள் பலவீனமடையத் தொடங்கினால், இந்த நகர்வு சுருங்கத் தொடங்கினால், இங்கிருந்து போக்கு மாறும் அல்லது ஒருங்கிணைப்பு நிலைக்கு செல்லக்கூடும் என்று நாம் நினைக்க வேண்டும். சரி. சரிதானே? எனவே இவை குறுகிய வடிவம். இவற்றை நாம் மெழுகுவர்த்தி விளக்கப்படங்கள் என்கிறோம். இப்போது பாருங்கள், பெயர்களை தெரிந்து கொள்ளாமலேயே எல்லாவற்றையும் வரைபடங்களில் காட்டுகிறேன். பெயரால் எந்த பயனும் இல்ல. ஒவ்வொரு மெழுகுவர்த்தியாக பார்ப்போம். வடிவம் எங்கே உருவாக வேண்டும், எங்கே உருவாக கூடாது என்று பார்ப்போம். அதன் பிறகு நான் உங்களுக்கு பெயரையும் சொல்கிறேன். சரிதானே? ஆனால் முதலில் பெயர்கள் இல்லாமல் வரைபடங்களில் பார்ப்போம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஒருங்கிணைப்புக்கு பிறகு இங்கே கன்சாலிடேஷனுக்கு பிறகு நமக்கு பிரேக் அவுட் கிடைத்துள்ளது. அப்படி என்றால் இந்த கேண்டில் என்ன கேண்டில்? புல்லிஷ் கேண்டில். இது புல்லிஷ் கேண்டில். ஏன்னா இதோட க்ளோஸ் அதோட ஹைக்கு பக்கத்துல இருக்கு. நிச்சயமா. இந்த கன்சாலிடேஷனுக்கு பிறகு நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. இது என்ன கேண்டில்? புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் க்ளோஸ் அதோட ஹைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கன்சாலிடேஷனுக்கு பிறகு நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. புல்லிஷ் கேண்டில். பாருங்க, பிரேக் அவுட் சமயத்துல நாம லாங் பிரேக் அவுட் எடுக்கும்போது அல்லது பிரேக் அவுட் ட்ரேட் செய்யும்போது புல்லிஷ் கேண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா புல்லிஷ் கேண்டில் உருவான பிறகு ட்ரெண்ட் தொடரும். அதனால நீங்க எப்போ ட்ரேட் எடுத்தாலும் பிரேக் அவுட் ட்ரேட்ல புல்லிஷ் கேண்டில் வர்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்பர் 2. இந்த கேண்டில்களை பாருங்க. இவை ரெசிஸ்டன்ஸை உடைக்கின்றன. அதனால் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்கள் வருகின்றன. சரி, இவை சப்போர்ட்டில் உருவாகும் போது சப்போர்ட்ல பையர்ஸ் இருந்தா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வரணும்னு நாம எதிர்பார்ப்போம். இங்கே இது சப்போர்ட்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்தா பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்னா பையர்ஸ், ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில்னா பையர்ஸ். இப்போ இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த ட்ரெண்ட் இங்கிருந்து மேல் நோக்கி தொடர்ந்தது. இப்போது இங்கே கேண்டில்களின் அளவை பாருங்க. கேண்டில் அளவை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கேண்டில் அளவு மாறிடுச்சு. இங்க இந்த கேண்டில் கிட்டத்தட்ட அதோட ஹைக்கு பக்கத்துல முடியுது. இந்த கிரீன் கேண்டில் ஹைக்கு பக்கத்துல முடியுது. இதுவும் ஹைக்கு பக்கத்துல முடியுது. ஆனா இங்க பாருங்க, கேண்டில்கள் கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, ட்ரெண்ட் கரெக்ஷன் அல்லது கன்சாலிடேஷனுக்கு போயிடுச்சு. நான் சொன்னது போல கரெக்ஷனுக்கு போயிருக்கு. அப்புறம் நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் மூவ் ஆரம்பிச்சது. பாருங்க, இந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி 3 சின்ன சின்ன கேண்டில்கள் வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். சரி, அதற்கு பிறகு கரெக்ஷனை பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் இது பெரிய கேண்டில், இங்க ஏன் கரெக்ஷன் வந்தது என்று. அது ஏன் என்று நாம் பிறகு பேசுவோம். எந்த ஒரு ட்ரெண்டும் முன்னேறும் போது கிரீன் கேண்டில்கள் அதிகமா இருக்கிறத பார்க்கிறது முக்கியம். இங்க பாருங்க, ட்ரெண்ட் இங்கிருந்து மேல போனப்போ அது முன்னேறும் போது இந்த கிரீன் கேண்டில்கள் ரொம்ப அகலமா இருக்கு. எல்லாத்தோட க்ளோஸும் கிட்டத்தட்ட ஹைக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் நடக்கும்போது இங்க ரெட் கேண்டில்கள் இருந்தாலும் அதோட கீழ் பகுதியில வால் இருக்கிறது. சரி. அப்படின்னா விலைய கீழே கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா விலை கீழே போகல. இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இத நீங்க ஹேமர்னு சொல்லலாம். உங்க பாஷையில இது ஹேமர், இது செப்பரேட்டிங் லைன், இது புல் சாஷ். இப்போ நீங்க இதுக்கு என்ன வேணா பேர் வைங்க, எனக்கு கவலை இல்ல. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல. எனவே விலை என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள விலையின் பேட்டர்னை நாம் கவனிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் ட்ரேட் செய்ய வேண்டும். இப்போது அதேபோல் நீங்கள் இங்கே பார்த்தால் விலை கீழே விழுகிறது. இங்க இந்த ஹேமர் கேண்டிலின் அளவை மட்டும் பாருங்க. சரியா? இங்க பிரைஸ் ஆக்ஷன் என்ன செய்கிறது என்று பாருங்கள். மேல செல்கிறது. ஆனா மேல இருந்து விற்பனை வருகிறது. விலை எங்கே முடிகிறது? அதன் கீழ லோவுக்கு அருகில், அதன் லோவுக்கு அருகில், அதன் லோவுக்கு அருகிலேயே முடிகிறது. இதன் பொருள் விற்பனை மிக அதிகமாக உள்ளது. அதன் பிறகு இந்த நகர்வில் கிரீன் கேண்டில்களை விட ரெட் கேண்டில்கள் அதிகம். புல் பேக் வந்தா கிரீன் கேண்டில்கள் சிறியது. உறுதி இல்ல, வாங்குபவர்கள் இல்ல.
ரெட் கேண்டில்கள் பெரியதாக உருவாகின்றன, விற்பனையாளர்கள் அதிகம். இத பேரிஷ் என்கல்ஃபிங் அல்லது இன்சைட் பார் என்று சொல்லலாம். எது வேணுமானு சொல்லுங்க, பெயரில் ஒன்றும் இல்லை, நமக்கு பேட்டர்ன் தான் முக்கியம், சரியா? சரி. எனவே இப்போது 3-4 வகையான புல்லிஷ் பேட்டர்ன்களை நான் உங்களுடன் விவாதிக்கிறேன். மிக முக்கியமான பேட்டர்ன்களை நாம் விவாதிக்கலாம். முதலாவது ஒயிட் புல்லிஷ் பேட்டர்ன். ஒயிட் புல்லிஷ் பேட்டர்ன் இங்கே தொடங்கி இங்கே முடிந்தது. நாள் முழுவதும் வலுவான கொள்முதல் இருந்தது, சரியா? இது மிக முக்கியமான புல்லிஷ் பேட்டர்ன்களில் ஒன்றாகும். இரண்டாவது இந்த ஹேமர் பேட்டர்ன். இதை நீங்க ஹேமர் என்று சொல்கிறீர்கள், சரியா? எனவே இங்கே தொடங்கி விலை கீழே சென்றது, பின்னர் விலை கீழிருந்து மேலே தள்ளப்பட்டது, இங்கே முடிந்தது. எனவே நாள் முழுவதும் இருந்த விற்பனையாளர்களை இங்கே இதை எப்படி வேறுபடுத்துவது? அன்று வாங்குபவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தாக்கத் தொடங்கி நாள் முழுவதும் விலையை மேலே கொண்டு சென்றனர். நிச்சயமா இதை எப்படி செய்வது என்றால், சரி, தொடங்கியது, விற்பனையாளர்கள் வந்தனர், ஆனால் வாங்குபவர்கள் மீண்டும் பதிலடி கொடுத்தனர், இங்கிருந்து விலை மீண்டும் மேலே சென்றது. எனவே ஒவ்வொரு கேண்டிலும் நீங்கள் எத்தனை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களை பார்த்தாலும் இவை அனைத்தும் இந்த ஒரு பேட்டர்னுக்குள் அடங்கும். இதுவரை நீங்க கற்றுக்கொண்ட அல்லது புத்தகங்களில் பார்த்த அனைத்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களும் இறுதியில் இந்த 2 கேண்டில்களாகவே மாறும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். இத ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. 2 கேண்டில் பேட்டர்னை நான் உங்களுக்கு காட்டுகல. சரி, இது கிரீன் கேண்டில், இது ரெட் கேண்டில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சரியா? இதை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். நிச்சயமா. சரி, இப்போது இந்த 2 பிரைஸ் ஆக்ஷன்களையும் ஒன்றாக சேர்த்து பாருங்க. 2 பிரைஸ் ஆக்ஷன்களையும் ஒன்றாக படிக்க முயற்சி செய்யுங்கள். எனவே முத கேண்டில்ல இது ரெட் கேண்டில் என்பதால் இதன் முடிவு இங்கே இருந்திருக்கும். ஆம், இதன் தொடக்கம் இங்கே இருந்திருக்கும். சரி, இதன் முடிவு இங்கே உள்ளது, இதன் தொடக்கம் இங்கே உள்ளது. இப்போது நான் இந்த 2 கேண்டில்களையும் ஒன்றாக இணைத்தால், 2 கேண்டில்களையும் கலந்தால் இந்த கேண்டில் எப்படி உருவாகும்? இது உருவாகி வருமா இல்லையா? நிச்சயமா. சரி, இது போன்ற பேட்டர்ன்கள் கடைசியில் உங்களுக்கு நான் சொன்னது போல 2 கேண்டில் பேட்டர்ன்கள் மட்டுமே கிடைக்கும், நீங்கள் எவ்வளவு கூட்டினாலும் குறைத்தாலும். மேலும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், இந்த கேண்டில் பேட்டர்னை நீங்கள் சப்போர்ட்டில் மட்டுமே ட்ரேட் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். சரி. இந்த 2 விஷயங்களை புரிஞ்சு கொள்வது மிகவும் அவசியம். இப்போது அந்த சார்ட்டுக்கு வருவோம். இந்த பெரிய கேண்டில், சரி, இந்த பெரிய கேண்டிலுக்கு பிறகு இது ஏன் கீழே சென்றது? கணக்குப்படி இங்கே பையிங் வந்துள்ளது, அல்லது இங்கே ஏதேனும் சப்போர்ட் இருக்கிறதா? இல்ல. இல்ல, இது ஏற்கனவே இருக்கும் ட்ரெண்டில் உள்ளது. ஏதேனும் பிரேக் அவுட் கிடைத்ததா? இல்ல, ஏற்கனவே இருக்கும் ட்ரெண்ட்ல தான் உள்ளது. எனவே நாம் எந்த புல்லிஷ் கேண்டிலையும் ட்ரேட் செய்யும் போது அது சப்போர்ட்டிற்கு அருகில் இருக்கிறதா அல்லது பிரேக் அவுட் கொடுக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். RSI பயன்படுத்த பல வழிகள் உள்ள. சிலர் 60-40 பயன்படுத்துறாங்க, சிலர் 70-30 பயன்படுத்துறாங்க, சிலர் 60 விற்கிறாங்க, சிலர் 60 வாங்குறாங்க. நான் பாரத் ஜுன்ஜுன்வாலா அப்சர்ஜில் உங்களுக்காக RSI ட்ரேடிங் ப்ரோக்ராமுடன் வந்துள்ளேன். இந்த ப்ரோக்ராம்ல RSI பயன்படுத்தும் ஒரு தனித்துவமான வழியை பார்ப்போம். ஓவர் பாட் ஓவர் சோல்டு நிலைகளை புரிஞ்சு கொள்ள ஒரு வித்தியாசமான வழி. புல் மார்க்கெட் மற்றும் பியர் மார்க்கெட்ல ஓவர் பாட் ஓவர் சோல்டு நிலைகளில் நீங்கள் எப்படி ட்ரேடிங் செய்யலாம், இந்த ப்ரோக்ராம்ல நாங்க உங்களுடன் விவாதிப்போம். எனவே கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. எந்த ஒரு கேண்டிலையும் எங்கு வேண்டுமானாலும் ரேண்டமா ட்ரேட் செய்யக்கூடாது. இப்போது நீங்கள் கேட்பீர்கள், சார் இதுவும் புல்லிஷ் கேண்டில் தானே, இதுவும் புல்லிஷ் கேண்டில் தானே என்று. ஆனால் இந்த புல்லிஷ் கேண்டில் சப்போர்ட்டில் இருக்கிறதா? இல்ல, சப்போர்ட்டில் இல்லை. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது இங்கே நீங்கள் புல்லிஷ் கேண்டிலை ட்ரேட் செய்யக்கூடாது. அப் ட்ரெண்ட்ல சப்போர்ட் அல்லது பிரேக் அவுட்ல நாம் புல்லிஷ் கேண்டிலை ட்ரேட் செய்ய வேண்டும். மேலும் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானது. பாருங்க, பேட்டர்ன் மட்டுமே முக்கியமல்ல, அது எங்கே உருவாகிறது என்பதுதான் முக்கியம். இங்க பாருங்கள், இந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது இங்கே நமக்கு புல்லிஷ் கேண்டில்கள் கிடைத்தன. இங்கே புல்லிஷ் கேண்டில், இங்கே புல்லிஷ் கேண்டில், இங்கே புல்லிஷ் கேண்டில் என கிடைத்தன. இது முற்றிலும் நியாயமானது. ஆனா இந்த ட்ரெண்ட் இவ்வளவு தூரம் சென்று விட்டது. இப்போது இந்த புல்லிஷ் கேண்டிலின் சக்தி, அதன் வேகம் இங்கே இருந்ததை போலவே இங்கேயும் இருக்குமா? இல்ல. நிச்சயமாக இருக்காது. இந்த கேண்டில் உச்சியில் வந்துள்ளது, எனவே கேண்டில் சரியானதுதான்.
ஆனால் அதன் இடம் தவறானது. சரி, சரியான ஆளு தவறான நேரத்துல வந்துள்ளார். இதுவே ஒரு கரெக்ஷனுக்கு பிறகு வந்திருந்தா அது நமக்கு கிரீன் சிக்னலாக இருந்திருக்கும். ஆனால் இது எந்த கரெக்ஷனுக்கு பிறகும் வரவில்லை. இது ஒரு கன்டினியூவேஷன். ஏற்கனவே இங்கிருந்து ட்ரெண்ட் போய்க் கொண்டிருக்கிறது. நீ இங்கே வந்து என்ன செய்கிறாய்? ஒன்றுமில்லை. கடைசி பையர்ஸ் இங்கே வந்து விட்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. புல்லிஷ் கேண்டில்ல ட்ரேட் செய்வதற்கான மிக முக்கியமான மந்திரம் இதுதான். முதலாவதாக அது சப்போர்ட்டில் அல்லது பிரேக் அவுட்ல இருக்க வேண்டும். இரண்டாவதாக ட்ரெண்ட் மிகவும் மீண்டு கண்டினியூ ஆகிவிட்டால் அதை ரேண்டமா எங்கும் ட்ரேட் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பேஸுக்காக காத்திருக்க வேண்டும். இப்போது பேஸ் என்று எதை சொல்கிறோம்? நாம் ஏற்கனவே விவாதித்த பேட்டர்ன்கள் தான். ட்ரையாங்கிள், பிளாக், கப் அண்ட் ஹேண்டில் போன்ற பேட்டர்ன்களை அங்க தேட வேண்டும். புல்லிஷ் பேட்டர்ன்கள்ல புல்லிஷ் கேண்டில்களையும் பேரிஷ் பேட்டர்ன்கள்ல பேரிஷ் கேண்டில்களையும் தேடி ட்ரேட் செய்ய வேண்டும். எனவே நாம் புல்லிஷ் கேண்டில்கள் அனைத்தையும் கவர் செய்து விட்டோம். சார், இதனுடைய அப்படியே தலைகீழ் தான் பேரிஷா இருக்கும். ஆமா, பேரிஷ் கேண்டில்னா அது அதன் லோக்கு அருகில் க்ளோஸ் ஆகிறது. சரி, லோக்கு அருகில் க்ளோஸ் ஆகுது. எவ்வளவு அதிகமாக லோவுக்கு அருகில் க்ளோஸ் ஆகிருக்கோ அது அவ்வளவு பேரிஷ் ஆகும். அல்லது புல்லிஷ் கேண்டிலுக்கு நேர்மாறாக இங்கே ஓபன் ஆகி பிறகு மேலே பையிங் வந்து பின் செல்லர்ஸ் இதை கீழே கொண்டு சென்று க்ளோஸ் செய்து விடுவார்கள். சரி, இப்போது உங்கள் பெயரிடல் முறைப்படி இது ஷூட்டிங் ஸ்டார் ஆகிவிட்டது இல்லையா? இதுதான் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில். ஆனா உண்மையில் அன்று என்ன நடந்தது என்று பாருங்கள். விலை இங்கே ஓபன் ஆகி ஒரு ஹையை உருவாக்கி பிறகு கீழே சென்று லோவுக்கு அருகில் க்ளோஸ் ஆகிறது. எனவே அன்று செல்லிங் வந்துள்ளது. புல்லிஷ் கேண்டில்களை சப்போர்ட் மற்றும் புல்லிஷ் பிரேக் அவுட்ல பார்த்தது போல பேரிஷ் கேண்டில்களை எங்க பார்க்க வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. ரெசிஸ்டன்ஸ் மற்றும் பேரிஷ் பிரேக் அவுட்ல அப் ட்ரெண்ட் கன்சாலிடேஷன், புல்லிஷ் பிளாக், புல்லிஷ் கப் அண்ட் ஹேண்டில், புல்லிஷ் ரவுண்டிங் பாட்டம் ஆகியவற்றில் புல்லிஷ் கேண்டில்களை பார்க்கிறோம். டவுன் ட்ரெண்டில் பேரிஷ் பிளாக் அல்லது பேரிஷ் ட்ரையாங்கிள்களை பார்க்கும்போது பேரிஷ் கேண்டில்களை பார்க்க வேண்டும். எனவே இதை விரைவா சார்ட்லயும் காட்டலாம். நிச்சயமா. சரி பாருங்க, நீங்க கவனமா பார்த்தா இது முழுமையான டவ் ஃபேஸ் ஆகிவிட்டது. சரியா? இப்போது பாருங்கள், டவ் தியரி என்பது 1930களின் தியரி. ஒருவேளை அதை விட பழமையானதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது. இப்போது இங்கே பாருங்கள், விலை கீழே சென்று கன்சாலிடேட் ஆகிறது. சரியா? இதுதான் பியர் பிளாக் இல்லையா? இப்போது இங்கிருந்து பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகிறது. எனவே பேரிஷ் கேண்டில்ல பிரேக் அவுட் நடக்குது. எனவே டவுன் ட்ரெண்ட்ல பேரிஷ் கேண்டில்ல பிரேக் அவுட் நடக்குது. டவுன் ட்ரெண்ட்ல சப்போர்ட் உடையும் போது அது பேரிஷ் கேண்டிலா தான் உடைய வேண்டும். இங்கே பாருங்கள், டவுன் ட்ரெண்டில் இந்த சப்போர்ட் உடைகிறது, பேரிஷ் கேண்டிலால் உடைகிறது. சரியா? இப்போது இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் முன்னேறும் போது பேரிஷ் கேண்டில் மிகவும் வலுவாக இருப்பதையும் பேரிஷ் கேண்டில்கள் அதிகமாக தெரிவதையும் புல்லிஷ் கேண்டில்கள் குறைவாக தெரிவதையும் நீங்கள் காணலாம். இப்போது இங்கே மாற்றம் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வருகிறது. சரியா? இது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், வைட் ரேஞ்ச் கேண்டில். அன்று என்ன நடந்தது? விலை இங்கே ஓபன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆனது. நாள் முழுவதும் பலமான பையிங். இப்போது இந்த பையிங் உண்மையானது என்றால் விலை இதற்கு கீழே போகாது. ஆனால் இங்கே பாருங்கள், மீண்டும் பியர்ஸ் முழுமையாக வந்துவிட்டனர். இப்போது இந்த பையிங் உண்மையானது இல்லை என்றால் இது விலையை இங்கிருந்து கீழே கொண்டு செல்லும். இப்போது இங்க இது ஒரு முக்கியமான சப்போர்ட் என்று செல்லுங்கள். சரியா? இங்கிருந்து விலை மேலே சென்றது. இப்போது பாருங்கள், இந்த டவ்வின் நாம் பார்த்த அந்த வளைவு இங்கேயும் உருவாகிறது. சரியா? எனவே விலை இங்கே வந்தால் பேரிஷ் மற்றும் புல்லிஷ் ஆவதற்கு முதல்ல பேரிஷ் சூழ்நிலை என்னவாக இருக்கும் என்று சொல்லுங்கள். புல்லிஷ் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லுங்க. சார், நமது விலை இங்கே வந்து அதன் பிறகு திடீர்னு ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவானால் அங்கே ட்ரெண்ட் ரிவர்சலை நாம் பார்க்கலாம். ஆமா, இந்த சப்போர்ட்டை உடைச்சு கீழே சற்று கீழே ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் உருவானால் இங்கிருந்து இன்னும் டவுன் சைடு இருப்பதை நாம் பார்க்கலாம். அவ்வளவுனா? இப்போது பாருங்க, உங்களுக்கு ரிவர்சல் மற்றும் கண்டினியூவேஷன் இரண்டும் புரிந்துவிட்டது. சரியா? சப்போர்ட்டுக்கு அருகில் நாம் என்ன பார்க்க வேண்டும்? கண்டினியூவேஷன்னா புல்லிஷ் கேண்டில், ரிவர்சல்னா பேரிஷ் கேண்டில். அவ்வளவுதான் விஷயம். சரியா? எனவே பெயர் தெரியாமல் அதன் கலைச்சொற்களை புரிந்து கொள்ளாமல் விலையின் பேட்டர்ன் மற்றும் முன்னேற்றத்தை வைத்து மட்டுமே கேண்டில் ஸ்டிக்களை ட்ரேட் செய்ய வேண்டும். சரிதானே? இப்போது நாம் குறிப்பிட்ட மற்றொரு வகை கேண்டில் ஸ்டிக், நிச்சயமா, அதையும் கவர் செய்வோம். அதுதான் இன்டிசிசிவ் கேண்டில். சரியா? இன்டிசிசிவ் கேண்டில் என்றால்
இப்போது உங்களுக்கு இது போன்ற சில கேண்டில்கள் கிடைப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த மெழுகுவர்த்தி ஒரு முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி. அதாவது அந்த நாள்ல வாங்குதலும் இல்ல, விற்பனையும் இல்ல. கிட்டத்தட்ட மூடுதலும் திறத்தலும் சமமா இருக்கும். எனவே இந்த முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி மிகவும் தந்திரமான விஷயம். இப்போது இது என்னவென்றால், முடிவெடுக்க முடியாதது என்றால், பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு டோஜி வரும்போது அல்லது முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி வரும்போது, பொதுவாக மக்கள் இங்கிருந்து போக்கு மாறும் அல்லது இங்கிருந்து போக்கு மாறக்கூடும் என்ற கருத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி என்றால் போக்கு மாறுகிறது என்று அர்த்தமல்ல. முடிவெடுக்க முடியாதது என்றால் முடிவு எடுக்கப்படவில்லை என்று அர்த்தம். இங்கிருந்து போக்கு மாறலாம் அல்லது தொடரலாம். எனவே முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி வரும்போது அதன் வேகம் சற்று பலவீனமடைந்து விட்டது என்று அர்த்தம். இங்கே பாருங்கள். ஒரு நல்ல நகர்வுக்கு பிறகு இந்த 4 முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்திகள் வந்துள்ளன. திறத்தலும் மூடுதலும் கிட்டத்தட்ட அருகருகே உள்ளன. மெழுகுவர்த்தியின் வரம்பு சிறியது. அதாவது அந்த நாளில் அதிக செயல்பாடு இல்லை. சந்தையை மேலே கொண்டு செல்வதை பற்றி காளைகளால் தீர்மானிக்க முடியவில்லை. கரடிகளாலும் தீர்மானிக்க முடியவில்லை. இறுதியாக இந்த வரம்பு உடையும் போதுதான் முடிவு வரும். இந்த முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தியின் வரம்பு உடைகிறது. எனவே அந்த வரம்பு உடைந்தது. எனவே முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி வரும்போது நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அது ஆதரவில் வந்தாலும் சரி, எதிர்ப்பில் வந்தாலும் சரி, நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அமைதியாக அமர்ந்து உண்மையில் என்ன நடக்கிறது என்று காத்திருக்க வேண்டும். சரியா? இங்கே பாருங்கள். இந்த போக்கு கீழே சென்றபோது இது முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி. எனவே நாம் காத்திருக்க வேண்டும். பொறுத்திருந்து பாருங்கள். இது இப்படியும் இருந்திருக்கலாம். முடிவெடுக்க முடியாத நிலை என்றால், சந்தையும் முடிவெடுக்க முடியாத போது நாம் ஏன் இங்கே வலுக்கட்டாயமாக முடிவெடுக்க வேண்டும்? சந்தை தீர்மானிக்கட்டும், நாம் அதை பின்பற்றுவோம். பாருங்கள், இது ஒரு சிறிய ஒருங்கிணைப்பு. இங்கிருந்து கீழே முறிவு வந்தது, விலை கீழ் நோக்கி சென்றது. முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி என்றால் எந்த முடிவும் இல்லை என்பதே அர்த்தம். இங்கே பாருங்கள், போக்கு மேலே செல்லும் போது 2 நாட்கள் முடிவெடுக்க முடியாத நிலை, பின்னர் நகர்வு மேலே செல்கிறது. மறுபடியும் 2 நாட்கள் முடிவெடுக்க முடியாத நிலை, நகர்வு கீழே செல்கிறது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மெழுகுவர்த்திகள். இவை இரட்டையர்கள் போலவே, ஒரே மாதிரி. ஆனால் இது தொடர்ச்சியாக மேலே, அங்கு தலைகீழாக செயல்படுகிறது. நிச்சயமாக சார். இதிலிருந்து தான் எனது அடுத்த கேள்வி வருகிறது. இந்த முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தியை நாம் பார்த்தால், நமது நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? அது ஆதரவிற்கு அருகில் அல்லது எதிர்ப்பிற்கு அருகில் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தியின் மிக சிறந்த பயன்பாடு என்னவென்றா, இதை உங்கள் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் ஆக பயன்படுத்தலாம். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் என்றால், நீங்கள் ஏற்கனவே ஒரு நிலையில் இருந்து லாபத்தை எங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று தோன்றினால், இந்த முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்திகள் சிறந்தவை. எப்படி? நீங்கள் இங்கே பிரேக் அவுட்ல வர்த்தகம் செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரியா? இப்போது நீங்கள் இங்கே லாபத்துல இருக்கிறீங்க. இப்போதே இந்த முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி வந்துவிட்டது. இப்போது விலை கீழே செல்லக்கூடும் என்று உங்களுக்கும் பயமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தியின் வரம்பை குறித்து கொள்ள வேண்டும். விலை அதன் வரம்ப உடைச்சா உங்கள் நீண்ட வர்த்தகத்திலிருந்து வெளியேறுங்க. அது மேல் நோக்கி உடைந்தால் உங்கள் வர்த்தகத்தை தொடருங்க. சரி. சரிதானே? இது சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் நிலைக்கு வந்தால் அதேதான். இன்டிசிசிவ் கேண்டலுக்கு பிறகு பிரேக் அவுட்டுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆனால் நாம் லாங் போவோம். கீழ் நோக்கி பிரேக் அவுட் ஆனால் நாம் ஷார்ட் போவோம். ட்ரெண்டுடன் செல்லுங்கள். மீண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம். ட்ரெண்ட் மேல் நோக்கி இருந்தால் இதோ பாருங்கள், இந்த மேஜர் ட்ரெண்ட் இன்னும் மேல் நோக்கி தான் இருக்கிறது. இல்லையா? எனவே இந்த இன்டிசிசிவ் கேண்டில்கள் ஷார்ட் செல்வதற்கான அனுமதி கிடையாது. ஒருபோதும் இல்ல. விலை திருத்தப்பட்டு அதன் ட்ரெண்ட் லைன் அல்லது சராசரிக்கு செல்லக்கூடும் என்பதை இது உங்களுக்கு உணர்த்துகிறது. ஷார்ட் செய்யக்கூடாது. சரியா? எனவே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்தால் நாம் பிரேக் அவுட்டுக்காக காத்திருக்க வேண்டும். மேலும் அப் ட்ரெண்டின் போது வந்தால் இதில் ட்ரேட் செய்யக்கூடாது. இது கரெக்ஷன் அல்லது கன்சாலிடேஷனுக்கான ஒரு அறிகுறியாகும். மேலும் இதை ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் ஆக பயன்படுத்துவதே சிறந்த வழியாகும். எனவே அவற்றின் பெயர்களை தெரிந்து கொள்ளாமலேயே இந்த 3 வகையான கேண்டில் ஸ்டிக்குகளை பற்றி உங்களுடன் விவாதித்துள்ளோம். சரி. சரி, உங்களுக்கும் இந்த கருத்து புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய காலத்தில் இவ்வளவு வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் மிகவும் குழப்பமடையலாம், அல்லது இவ்வளவு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்களை பார்க்கும்போது குழப்பமடையலாம். எனவே பெயர்களில் நாம் குழப்பமடையும் போது, இது எந்த கேண்டில், அது எது என்று தெரியாத போது, ஒரு எளிய அணுகுமுறையின் மூலம் சந்தையின் திசையை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதில் தெளிவை கொண்டு வருவதற்கான எங்களின் சிறிய முயற்சி இது. இதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உடனே இந்த வீடியோவை லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.